Hello friends, welcome back to Play Tamil and நம்ம சேனல்ல Play Tamil ஃபேவரட்டான மூவிஸோட பார்ட் 1 வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் டோட்டலாக 30 மூவிஸை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிருக்கு. ப்ளஸ் அதில் நிறைய பேர் ப்ரோ இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம Play Tamil ஃபேவரட் மூவிஸோட பார்ட் 2 இந்த லிஸ்ட்டில் அப்படியே சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் என் ஃபேவரட்டான மூவிஸ் அண்ட் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பில் இல்லையா, அதனால நானும் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருந்தேன். இருந்தாலும் நம்ம ஃபேவரட் லிஸ்ட்டில், அதனால் இதை பற்றிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக இதை கூட நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது வரையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. அது லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தாமல் இருக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க கான்டாக்ட் 1997 வந்த சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ 1997 வந்த மூவி, அதுவும் IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்கேன். இதை பார்க்கலான்னு ஒரு சும்மா கெஸ்ஸோட தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஸ்டார்டிங் வந்து ஒரு ஓல்டு ஹாலிவுட் கிளாசிக்கல் மூவி ஆட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மிஞ்சி போனால் என்ன பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் டேர்ம் உள்ளே போட்டுற போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு தான் பார்த்துருந்தேன். ஆனால் படத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஒரு வெளியேந்து ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னலை அப்படியே டீகோட் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் ஏலியன்ஸ் வந்து நம்ம கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹை லாங்குவேஜில் ஒரு மிஷின் டிசைனை தான் அமைச்சிருக்காங்க. அந்த மிஷின் டிசைனை இந்த டீகோட் பண்ணிட்டு அப்படியே உருவாக்குவாங்க. அது கடைசியில் எப்படி போய் முடியுது அது நம்ம யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. பேசிக்கலாக இந்த படம் வந்து என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா பியாண்ட் சயின்ஸான கேட்டகரி. 1997 அவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் ரியல் சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மூவியை பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்க சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் 1993 வந்த வார் சீனில் அவர் எப்படி 1200 ஜூயிஷ் பீப்புளை காப்பாற்றிருக்காரு. அதோட ஸ்டோரி தான் இந்த படத்தில் வெறித்தனமாக காமிச்சிருக்காங்க. அவர் இல்லைன்னா இன்றைக்கி ஜூயிஷ் ஒரு கம்யூனிட்டியே இருந்திருக்காது. அதனால அவர் தான் வந்து டோட்டல் லைஃப் சேவியர். அது எப்படிலாம் அவர் பண்ணியிருக்காரு நேசிஸ்கிட்டேருந்து, அது எல்லாத்தையும் இந்த படத்தில் அல்டிமேட்டாக காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் மஸ்ட் வாட்சான கேட்டகரி. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் இடத்துல இருக்க டெத் நோட் 2006 வந்த மிஸ்ட்ரி அண்ட் அனிமி கண்டென்ட்டான சீரீஸ் வித் IMDb 9 ரேட்டிங் தந்திருக்காங்க. எனக்கு சீரியஸாக தெரியல நீங்கள் எத்தனை பேர் இதில் அனிமி லவர்ஸாக இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் உண்மையாக நான் அனிமி லவர். ஏன்னா இந்த அனிமி வேர்ல்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அதை ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செம்ம அடிக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே அல்டிமேட் ரேஞ்சாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் தான் ஆரம்பித்தது தான் இந்த டெட் நோட்லேருந்து தான். ஸோ வேர்ல்டில் எது பெஸ்ட்டான அனிமின்னு சொல்லிட்டு நம்ம தேடி இருந்தோம். அப்போ தான் வந்து இந்த டெட் நோட் பற்றி தெரிய வந்தது. அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். பார்த்தா பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸான ஒரு ஸ்டோரி லைன் வேறு எங்கேயோ பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சீட்-டச்சிங்கான த்ரில்லர் மூமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபுல் சீரீஸில் நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய அனிமிஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நருட்டோ இருக்கட்டும், இல்லை இந்த ஒன் பஞ்ச் மேன், அண்ட் இப்போ ரீசெண்டாக வேறு மை ஹீரோ அகாடமியெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இருந்தாலும் வேர்ல்டில் பெஸ்ட்டான அனிமியை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டெட் நோட் தான் சொல்லுவேன். ஒன்ஸ் இன் யோர் லைஃப் ஒரே ஒரு வாட்டி அந்த டெட் நோட்டை மட்டும் நீங்கள் பார்த்துருங்களேன். இது வரைக்கும் நீங்கள் மூவிஸில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாதது இந்த சீரீஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இடத்துல இருக்க ஆர்ஃபன் 2009 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த மூவியை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சீட்-டச்சிங் த்ரில்லரில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா உண்மையாகவே பயங்கர த்ரில்லரான மூவி. கிளைமேக்ஸ்லாம் உங்களை அப்படியே நீங்கள் யோசிச்சுக்க மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கூட இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு டோட்டல் சேஞ்ச் ஓவர் இருக்கும். பயங்கரமான ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி லிஸ்ட்லையும் ஆட் ஆகிருக்கு. அண்ட் இப்போதைக்கு இந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் மூவி வேறு பண்ணிகிட்டு இருக்காங்களா. அதனால இந்த படத்தை திருப்பி உங்களை எல்லாரையும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் எடுத்துருக்கோம். அகெயின் ஒரு நல்ல சீட்-டச்சிங் த்ரில்லரான மூவி, மஸ்ட் வாட்ச். இந்த மூவியெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து இது வரைக்கும் நீங்கள் வேறு எந்த மூவிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த படத்தில் அந்த பொன் கேரக்டரை நெட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவீங்க. அவங்க பேர் தான் இசபெல் ஃபார்மேன். அவங்க ரோல் பிளே தான் இருக்கிறதுலே செம்ம ஆக்டிங்கு. ஸோ ஃபேவரட்டான வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் 2011 ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக 8 சீசன் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் IMDb 9.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள்
ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராகன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லாமே இந்த சீரீஸில் நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுலாம் நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான் கேம்ஸ்லாம் ஆடிருப்போம். அதனால அந்த கிளாஷ் ஆஃப் கேம்ஸில் சில முக்கியமானலாம் கேரக்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த சீரீஸில் அப்படியே இருக்குது. அதனால அந்த கேம் கான்செப்ட்லேருந்து வந்த மாதிரி அப்படியே எனக்கு தோணுச்சு. அந்த கேமோட ஃபேனாக இருந்தேன். அப்படியே போக இந்த டோட்டல் வெப் சீரிஸ்க்கே ஃபேன் ஆகிட்டேன். வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் அந்த வெப் சீரிஸை 15 days உள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால இது ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த 15 days அப்படியே ஒரு மேஜிக்கல் உலகத்தில் இருந்தேன். அந்த கேம் ஆஃப் த்ரான்ஸ் உள்ளே அப்படியே இறங்கிட்டேன். அந்த லெவலான ஒரு ஸ்டோரி, செம்ம பாலிட்டிக்ஸாக இருக்கும் உள்ளே, அப்படியே நீங்கள் கேட்சப் பண்ணணும். ஆனால் அதோட சில செம்ம ஆக்ஷன் பேக்கான சீன்ஸ்லாம் வரும். ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு மெயின். அண்ட் பாக்ஸிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ராக்கி மூவியோட சீரீஸ் தான். ஏன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா யார் இருந்தாலும் சரி மேன் ஆஃப் ஸ்டீல் மூவியை தான் சொல்லுவேன். 2013 வந்த ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை ஜாக் சிக்னர் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ, அதுவும் சூப்பர் மேனாட்டம் ஒரு கேரக்டரை எவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிக்கணுமோ அந்த இந்த விஷுவல் மூலமாக வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. எல்லா சீன்ஸுமே செம்ம ஸ்டாண்டிங்காக இருந்தது. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு போட்டு ஒரு அல்டிமேட் ரேஞ்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படம் எனக்கு ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ மூவிஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மேன் ஆஃப் ஸ்டீல் தான். மார்வல்ஸ்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவெஞ்சர்ஸ், அந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அண்ட் கடைசியில் வந்து இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் எல்லாமே என் ஃபேவரெட்டு தான். ஆனால் ஒரு சோலோவான ஒரு மூவியை அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஷுவல் வைஸ் VFX வைஸ் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் மட்டும்தான். பேட்மேன் கூட என் ஃபேவரட்டான மூவி தான். அது மெயினாக கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷன் மூலியமாக தான் போவோம். ஆனால் இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து விஷுவலுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அதான் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. பார்க்கும்போதே அப்படியே வெறித்தனமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமெண்டோ 2000 வந்த த்ரில்லர் மிஸ்ட்ரியான மூவி வித் IMDb 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படத்தை கிறிஸ்டோபர் நோலன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்தோட என் ஃபேவரட்டான லிஸ்ட்டில் இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தான். ஒரு மூவி ஸ்டோரி இப்படி கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரிவர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டோரி லைனும் பயங்கரமாக இருக்கும், மிஸ்ட்ரியாக தான் இருக்கும் டோட்டலாகவே. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு அம்னீஷியா, அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். அதனால் எல்லாத்தையும் சின்ன சின்ன நோட்ஸாக போட்டு ஞாபகம் வச்சுப்பார். இதில் அவர் எப்படி ஒரு ஒய்ஃபை கொண்ட ஒரு கில்லரை தேடுறாரு, அதான் படத்தில் செம்மையாக இருக்கும். அதுவும் படம் ஃபுல்லாக ரிவர்ஸில் காமிச்சிருக்கிறதுனால அப்படியே டைரக்ஷன் செம்மையாக இருந்தது. அண்ட் இந்த படத்தை அப்படியே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம தமிழ் ஹிந்திலெல்லாம் கஜினி மூவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது டோட்டல் வேறு. இந்த மூவிலேருந்து ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுலேயும் படம் செம்மையாக இருந்தது. ஆனால் ரியல் மெமெண்டோ தான் வந்து ஒரு மாஸ்டர் பீஸான மூவி. அதனால் ரெக்கமெண்ட் எல்லாருக்குமே பண்ணுவேன். இந்த படம்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாப்பிலான் 2017 வந்த அட்வென்ச்சரஸ் ட்ராமான மூவி வித் IMDb 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. அண்ட் படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா ப்ரிசன் எஸ்கேப் தான். அதுவும் படம் வந்து ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன். அதனால படத்தில் சில காமிச்சிருக்க எல்லா சீன்ஸுமே பார்க்குறதுக்கு ப்ரோ இதெல்லாம் உண்மை இருக்க சான்ஸே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நார்மல் ஸ்டார்டிங் திருடனாக தான் இருப்பார். அவரை தூக்கி ஒரு மர்டர் பண்ணியிருக்கேன் கேஸில் ஒரு டெவில் ஐலாண்டில் போட்டுருக்காங்க. அந்த ஐலாண்டில் எல்லாம் பயங்கரமான அந்த இதெல்லாம் இருப்பாங்க கிரிமினல்ஸ். அதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சிட்டு வெளியே வந்து கடைசியில் அவரே வந்து அவர் ஃபுல் என்னென்னலாம் இப்படிலாம் சர்வைவ் பண்ணியிருக்கு அதை பற்றி ஒரு ஸ்டோரி லைன் எழுதிது. அதை ஒரு நாவல் ஆக்கிட்டு செம்ம ஹிட் ஆகிட்டு அண்ட் கடைசியில் அவரை பற்றி டோட்டல் மூவியாகவே வந்திருக்கு. அதனால ஒரு செம்ம இன்ஸ்பைரிங் அண்டு ரியலான ஒரு மூவி. பார்க்குறதுக்கே செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்படியோ எஸ்கேப் ஆகணும், அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அதை படத்தை பாருங்கள், செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சோர்ஸ் கோட் 2011 வந்த ஆக்ஷன் த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக் கலீலியன் சார் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தை வந்து ஒரு பியாண்டான ஒரு மூவி. ஏன்னா படத்தில் கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சு. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேஸாக ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது அந்த ஃபீலு. எப்படா இந்த மாதிரிலாம் நடக்கலாம், அந்த மாதிரி நிறைய யோசிக்க வச்சுருக்கேன் நம்மள. அதனால் இந்த படத்தை உங்களை எல்லாரையும் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படத்தை ஒரே தடவை மட்டும் நீங்கள் பாருங்களேன், செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். நான் ரியலாகவே சயின்ஸ் ஃபிக்ஷன் லவர் தான். அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது
இன்னும் நம்மள பயங்கரமாக யோசிக்க வச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாகவே இந்த ட்ரீம் சீக்வன்ஸில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸ்டோரி லைனில். ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அந்த ட்ரீம் சீக்வன்ஸு எப்படி ஒரு ரியாலிட்டியாக மாறுது, அதுதான் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷன் லவர்ஸ் எல்லாம் இந்த படத்தை ஒரே தடவை பார்த்துருங்க. உங்கள் ஃபேவரட் மூவி லிஸ்ட்டில் டெஃபினட்டாக இந்த படம் ஆட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ளே தமிழோட ஃபேவரட்டான மூவி லிஸ்ட். அண்ட் இந்த வீடியோ பார்ட் 2. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் டோட்டலாக 30 மூவிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸாக. அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் இந்த பார்ட் 2 வீடியோலாம் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் நான் நிறைய மூவிஸ் பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்னும் நம்ம ஃபேவரட் மூவி லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே தான் இருக்குது. அதை மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு லிஸ்ட்டு கூட கிரியேட் ஆகிரும். அப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டில் எல்லா மூவிஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழ் டபுள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த மூவி லிஸ்ட்டில் ஏதோ மூவியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட் அந்த மூவியை நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தை எல்லாமே ஒரு மஸ்ட் வாட்சான கேட்டகரிஸான மூவிஸ் தான். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸோட தினமும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.